அதாவது ஏறக்குறைய பதவி ஏற்று 2014 பிரதமரா பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு 11 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக பிரதமர் RSS தலைமை அலுவலகத்துக்கு போயிருக்கார். அவர் போயிருக்காருன்னு சொல்றதை விட அவர் வரவழைக்கப்பட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னாக்க 2014 பொதுவா 2014 மோடியை பிரதானப்படுத்தி பாஜக தேர்தல் களத்தில் இறங்கிய போது அவர்கள் முதல் முறையாக வெற்றி தழுவியது. அப்பவே அவர் RSS அலுவலகத்துக்கு வருவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் போகல. அடுத்த தேர்தலையும் அவரையே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது அவங்களுக்கு வெற்றியும் கொடுத்தது. அப்பவும் வரல. இப்ப கடைசியா கடந்த 2024 நடந்த மக்களவை தேர்தல்ல இதுவரைக்கும் நடந்த 2 தேர்தலையுமே 2014, 19ல RSS பின்னணியில கொஞ்சம் வேலை செஞ்சுதான் இந்த மோடி பிரதமராக முடிஞ்சது. 2024ல என்ன பண்ணாருன்னா மோடி RSSல இருந்து கொஞ்சம் விலகி தான் ஏதோ தன்னை பிரதானப்படுத்தி ஒரு தனக்குன்னு ஒரு செட்டை ஏற்படுத்தி கொண்டு பிரச்சாரத்துக்கு களத்தில் இறங்கினார். அதாவது எப்படின்னா தேர்தலில் ஒருத்தர் தான் எலெக்ஷன் ஃபேஸா இருந்தார். பெரிய எந்த தலைவருமே அவர் பிரச்சாரம் பண்ண விடல. ரெண்டாவது எல்லா இடத்துலையுமே மோடி கேரண்டி என்று முன்வைத்தான் பிரச்சாரம் செய்தார். ஆனா இந்த இடைத்தேர்தல்ல மோடிக்கு எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்கல. ஸோ அவங்க தனி மெஜாரிட்டி கூட பெற முடியாம 240 சீட்டை வாங்க முடிஞ்சது. மேலும் ஐக்கிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா கட்சி, தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான சந்திரபாபு நாயுடு ஆதரவுல தான் இப்ப ஆட்சியில் இருக்கார். ஸோ படிப்படியா இப்ப மோடியோட செல்வாக்கு சரிஞ்சிட்டு வருது. அது ஒரு காரணம். ரெண்டாவது அவர் கொஞ்ச நாளாவே மோடி என்ன நினைக்கிறாருனாக்க RSS நிர்வாகத்துல RSS தலையீடு இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார். அதனால்தான் அவர் RSS ஆலோசனை கலக்காம சில வேலையெல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க. சமீபத்துல பாஜகவோட தேசிய தலைவரான JP நட்டா பாஜக யாருடைய உதவியுமின்றி தனது சொந்த காலிலே நின்று வெற்றி பெறும் அளவுக்கு வளர்ந்து விட்டது என்று பேசினார். ஸோ இந்த பேச்சும் RSSக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில மூன்றாவது காரணம், இந்த 4 வருஷ ஆட்சியில 2024 மக்களவை தேர்தலில் 3வது முறையா பிரதமரான போதிலும் அந்த ஒரு வருஷத்துல பெருசா மோடி சாதிக்கல, ஒரு செல்வாக்கு இல்லை. மாறாக பாஜகவின் நடவடிக்கைகள், அதாவது மோடி தலைமையான அரசின் நடவடிக்கைகள் அப்படின்னா மக்கள் மனசுல ஒரு லேசான ஒரு அதிருப்தியை கொடுத்திருக்கிறது. ஸோ இப்ப பொருளாதாரம் உலகின் 5வது நாடாக நாங்கள் முன்னேறுவோம், இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கிறது என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். ஆனால் நடப்புல பார்த்தா ஒன்றும் பெருசா பொருளாதாரம் வளர்ந்து விடவில்லை. இதை RSS புரிந்து கொண்டு விட்டது. ரெண்டாவது, மோடியும் அமித்ஷாவும் செய்கின்ற சில காரியங்களினால் கட்சிக்கு ஒரு இது இருக்கு. அதாவது இப்ப அவங்க எதிர்கட்சியை நடத்துற விதம் கூட RSSக்கு பிடிக்கல. ஏன்னா காலப்போக்கில் மக்கள் மனசுல ஒரு அதிருப்தி வந்ததுன்னா அடுத்து 2029 எலெக்ஷன்ல பாஜக மீண்டும் ஜெயிச்சு மத்தியில் ஆட்சியை பிடிக்குமா என்ற சந்தேகம் ஒரு புறம் நிலவுகிறது. இதெல்லாம் மனசுல வச்சுதான் மோடியை மோடியை வர சொல்லி கட்டளை போட்டிருப்பாங்க. இல்லாட்டி அவர் போக மாட்டாரு. மறைமுகமா ஒரு கட்டளை போட்டிருக்காங்க. அதை என்னன்னாக்க இந்த RSS நிறுவனத்தில் ஒரு எட்கவரின் பிறந்த நாளை ஒரு இதா வச்சு